பொங்கல் கொண்டாடிய காவலர்களுக்கு காத்திருப்போர் பட்டியல். ஆனால் குற்றங்களைக் கண்டும் காணாமல் விட்ட கருப்பு ஆடுகள் மீது நடவடிக்கை எங்கே? தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளில் உள்ள 2 காவல் நிலையங்களில் பணியாற்றிய 23 காவலர்கள் மற்றும் 2 காவல் ஆய்வாளர்கள் தமிழர் பண்பாட்டின் அடையாளமான பொங்கல் திருநாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடியதற்காக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ள சம்பவம் காவல்துறையிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியையும் பெரும் விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. நேர்மையான காவலர்களை மதித்து தவறான பாதையில் செல்லும் கருப்பு ஆடுகளை மட்டும் கண்டறிந்து தண்டிக்கும் போது தான் சட்ட ஒழுங்கும் காவல்துறையின் மரியாதையும் உண்மையில் பாதுகாக்கப்படும். இந்த நடவடிக்கையை பார்த்து மக்கள் எழுப்பும் கேள்வி ஒன்றே: இது ஒழுங்கா, இது நியாயமா? பொதுமக்களின் அடிப்படை கேள்விகள்: இந்த காவலர்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்களுக்கு உடைந்தையாக இருந்தார்களா? போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தார்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை மறைத்தார்களா? சூதாட்டம், விபச்சாரம், தடை செய்யப்பட்ட லாட்டரிகளுக்கு பாதுகாப்பு அளித்தார்களா? இல்லை என்பதே அனைவரின் ஒருமித்த பதில். அப்படியிருக்க, தமிழர் பண்பாட்டு விழாவான பொங்கலை மனமகிழ்ச்சியாக கொண்டாடியது மட்டுமே தவறா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. காவலரும் மனிதர்கள்தான். 24 மணி நேரமும் கடும் பணிச்சுமையில் விடுமுறை இல்லாமல் குடும்பம், பிள்ளைகள், உறவுகளை புறக்கணித்து பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டில் ஒருமுறை வரும் பொங்கல் போன்ற திருநாளில் சிறிது நேரம் மனமகிழ்ச்சியாக இருப்பது கூட தண்டனைக்குரிய குற்றமா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையான கருப்பு ஆடுகள் யார்? வேலூர் மாவட்டம் வேலூர் சவுத் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட அல்லாபுரம் சேட்டு என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரளா லாட்டரி, விபச்சாரம், போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தன. இந்த சட்டவிரோத செயல்கள் குறித்து பலமுறை சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே மக்களின் கடும் ஆதங்கம். இதற்கு துணை போன இதற்கு ஸ்கிரிப்ட் எழுதி தப்பிக்க வைத்து சேட்டு என்பவர் நல்லவர் போல் சித்தரித்து வைத்த சப் இன்ஸ்பெக்டர் பிச்சாண்டி டிஎஸ்பி திருநாவுக்கரசு இதுபோல உள்ள கருப்பாடுகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. களம்பூர் ஏரி மணல் திருட்டு குற்றச்சாட்டு: இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஏரி மணல் திருட்டு தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்யவில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதும் பொதுமக்களின் வேதனை. இந்த அனைத்து சட்டவிரோத செயல்களையும் தடுக்கத் தவறியதாகவும் கண்டும் காணாமல் விட்டதாகவும் வேலூர் சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் பிச்சாண்டி, தற்போது பணியில் உள்ள டிஎஸ்பி திருநாவுக்கரசு ஆகியோர் மீது பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். சமூகத்தின் கேள்வி மிக தெளிவு: மனமகிழ்ச்சியாக இருந்த காவலர்களை தண்டிப்பதா அல்லது கள்ளச்சாராயம், போதைப்பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சூதாட்டம், விபச்சாரம், மணல் திருட்டு போன்ற சட்டவிரோத செயல்களில் உடந்தையாக இருப்பதாக கூறப்படும் காவலர்களை அதிகாரிகள் விசாரித்து கடுமையாக கையாள்வதா மக்களின் எதிர்பார்ப்பு? இந்த மாதிரியான கருப்பு ஆடுகள் மீது காத்திருப்போர் பட்டியல் உடனடி விசாரணை, குற்றம் நிரூபித்தால் பணிநீக்கம் என்ற நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே மக்களின் ஒரே கோரிக்கை.